அமர்வு எனக்கு வாய்ப்பு அளித்த துறைத் தலைவர் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறவர் பரிகாரம் நமக்கு வந்துட்டு அடுத்த முடியும். இதான் என்னோட ஆய்வு தலைப்பு. இப்ப நமக்கு குறவர்னால பொதுவாக யாருன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு 37 வகையான பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர். அந்த 37 வகையான பழங்குடி மக்கள்ல வந்துட்டு குறவர் இன மக்களும் ஒருவர். சரிங்களா? இப்ப இந்த குறவர் வந்துட்டு இப்ப நமக்கு சமகாலத்துலதான் தமிழ்நாட்டுல இருக்காங்களா? இல்ல, நமக்கு சங்க இலக்கியத்திலே வந்துட்டு குறவர்கள் பற்றியான சான்றுகள் வருது. அப்ப குறவர் மட்டும் இல்ல, திணைக்குடிகளை வாழ்ந்த நிறைய இனக்குழுக்கள் இன்னும் நமக்கு அந்த பேர் இருக்கும். இப்ப குறிஞ்சிநில மக்கள்னா யாரு? குறவர், வேடர், அப்புறம் வந்து வேட்டுவர். நீங்க மருதநில வந்தீங்கன்னா பாணன், அப்புறம் நெய்தல் நிலம் வந்தீங்கன்னா யாரு? பரதர். இந்த மாதிரியான இனக்குழுக்களோட பேரு நிறைய வருது. இனக்குழுக்கள் மட்டும் பேரு மட்டுமா இருக்கான்னு கேட்டா சில பேரு எல்லாம் வந்துட்டு நுழையர் பேரு. நுழையர் யாருன்னா நமக்கு சங்க இலக்கியத்துல வந்துட்டு பேரு வருது இல்ல, நுழையர் மீனவரோட பேரு. நீங்க வேதாரண்யம் சைடு எல்லாம் போனீங்கன்னா நுழையருங்கிற பேர்ல வருது. ஸோ நமக்கு வந்துட்டு சங்க இலக்கியத்துல அவங்க வாழ்ந்திருந்தாலும் இப்ப சமகாலத்திலையும் வாழ்றாங்க. அதோட மரபு தொடர்ச்சி நிறைய வருது. இதை பத்தியான இதுதான். ரெண்டாவது வந்துட்டு குறவருங்கிற பேரு வந்துச்சுன்னா குன்றூர் வாழ்பவர்கள். நமக்கு முருகரை என்ன சொல்றோம்? குன்றூர் இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம் தானே சொல்றோம். மலை இருக்கும் இடம்லாம் சொல்றது இல்ல. சோ மலையில இது ஒரு சான்றுதான். ரெண்டாவது குறவருங்கிற சொல்லு குண்டவர்கள் சொல்லுது, குன்றூர் வாழ்பவர்கள் பொறுப்படுது. ஆனா அடுத்த சைடு இருக்கு. நமக்கு குறவர்கள் பற்றி ஒரு சங்க இலக்கிய பாரம்பரியம் நமக்கு இருந்தாலும் பொதுவெளியில வந்துட்டு நம்ம வந்துட்டு குறவர்கள் யாருன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நரிக்குறவர்கள் தான் சொல்றோம். அது ஏன்னா பெரும்பான்மையாருக்கு வந்துட்டு தெரியறது இல்லை. குறவர் தான் வந்துட்டு நமக்கு ஒரு மரபு தொடர்ச்சி இருக்கு. இந்த குறவர் தான் சங்க இலக்கிய குறவர் தான், வள்ளியோடு தொடர்புடைய குறவர்கள் தான் சொல்லிட்டு நமக்கு யாரும் தெரியறது இல்லை. இப்போ நமக்கு ஒரு 2024-25 காலகட்டங்கள் 24 காலகட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்துட்டு 36 வகையான பழங்குடி மக்கள் தான் இருந்தாங்க. இந்த பல நரிக்குறவர்களை வந்துட்டு 37வது பழங்குடிகளா இப்பதான் வந்துட்டு தமிழ்நாடு அரசு அங்கீகரிச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு பூர்வீகம் வந்துட்டு தமிழ்நாடு கிடையாது. சரிங்களா? இவங்க வந்துட்டு நார்த் இந்தியால புறவன் குரத்தி ஆடல் சொல்றோம்ல, புறவன் குரத்தி ஆடல்கள் அந்த பெரும்பான்மை ஆட்சி யாரோடதுன்னா இவங்களோட தான். ஆனா நம்ம பொதுவெளியில நம்ம என்ன சொல்றோம்? மீடியாக்கள் இதுல என்ன சொல்றது? புறவன் குரத்தி ஆட்டம் சொல்லிட்டு நம்ம சங்கரத்தை நம்மளோட மரபாளர்களை அவங்கள சொல்றோம். இப்ப இதுல வந்துட்டு தமிழ்நாடு அரசே வந்துட்டு அதுக்கு தடை விட்டாங்க. அந்த பேரை நீங்க புறவன் குரத்திங்கிற பெரும்பான்மை ஆட்சி நீங்க நிகழ்ச்சிகளை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, வேற ஏதாச்சும் பேர்ல பயன்படுத்துங்கிற மாதிரி கேஸ்லாம் போட்டு இன்னும் அது போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதான் நம்ம பார்த்தது. பின்ன இவங்க வந்துட்டு தமிழ்நாடு பூர்வங்கிறது வட இந்தியால இருந்து வந்தவங்க நம்ம வந்து குறவர்கள் சொன்னாலே நரிக்குறவர்களை சொல்றோம். அடுத்த சைடு போகுது. இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு பரிகாரம்னா இப்ப இந்த சைடுல உங்களுக்கு தெரியும் யாரு? துரியோதனன் பரிகாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வீரப்பூர் பரிகாரம்ங்கிறது வந்துட்டு அண்ணன்மார் சாமி கதை பாடல்கள் வரும். அந்த வீரப்பூர் எங்க இருக்குன்னா அந்த முறுக்குக்கு ஃபேமஸான ஒரு ஊர் வந்து ஒரு திருச்சி பக்கத்துல ஒரு ஊர். அங்க வீரப்பூர்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. வீரப்பூர்ல நடக்கிற படுகளம் தான். இந்த படுகளமே தமிழ்நாடு அளவுல வந்து உலக அளவுல வந்து பிரசித்தி பெற்றது. ஏன் இந்த படுகளம் பிரசித்தி பெற்றதுன்னா உங்களுக்கு துரியோதன படுகளம் தெரியும். வீரப்பூர் படுகளம் ஃபேமஸ்னா அந்த திருவிழா நடக்கும்போது, படுகளம் திருவிழா நடக்கும்போது கூட்டத்துல இருந்து ஒரு 100 பேர் மயங்கி இருந்துவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அவ்வளவு பேரு அந்த செய்தி ஒரு பொது வழிக்கு கொண்டு வராங்க. பொது வழிக்கு கொண்டு வந்துட்டு ஒரு முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸ்ல ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை மேல சாமி வரும். சாமி வந்து இந்த 100 பேரையும் தண்ணி கழிச்சு எழுப்புவாங்க, உயிர் பெற செய்வாங்க. அதனால இந்த அவங்களுக்கு என்ன, அந்த மயக்கமானவங்க என்ன ஆனாங்க, என்ன நிலைமைக்கு ஆனாங்க. இப்போ அவங்க நிலைமை என்னன்னா போர்ல தோட்டக்காட்டு, போர்ல வந்துட்டு போரிட்டு தோற்றவங்க இறந்து போவாங்கல்ல, இந்த நிகழ்வை உறுதிப்படுத்துறதா அது படுகம். சரிங்களா? நமக்கு வந்துட்டு துரியோதன படுகம் தெரியும், வீரப்பூர் படுகம். இப்ப வந்து குறவர் படுகம் வந்துட்டு நமக்கு புல் பின்னாடி சொல்லலாம். அடுத்து சொல்லிட்டு போடுவாங்க சார். நாஞ்சில் நாட்டு குறவர் நேற்றுக்கு வந்துட்டு ஒரு இது பார்த்தோம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்துட்டு மருமக்கள் வேலை மானியம் சொல்லிட்டு உறவினாரு. மெயினா வந்துட்டு நாஞ்சில் நாடுனா யார சொல்லுவாங்கன்னா நாஞ்சில் நாட்டு வேளாளர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இவங்க ஒரு 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு நமக்கு நிறைய வழக்காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குறவர்கள் இருந்தாங்க. குறவர்கள் வந்துட்டு நாஞ்சில் நாட்டுல இருந்திருக்காங்க. இந்த குறவர்கள் வந்துட்டு மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு சொல்லுவாங்கன்னா அந்த சைவ வேளாளர்கள் சொல்லுவாங்க. அந்த இதை டாமினேட் யாரு? இவங்க வேளாளர்கள் சொல்லுவாங்க. இவங்க பொருளாதார நிலையில வளர்ச்சி அடைகிறாங்க. வளர்ச்சி அடைந்து குறுநில மன்னர்களாக நிறைய இருந்திருக்காங்க குறவர்கள். அப்ப இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வாய்மொழி வழக்கறிஞருக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. காவிய சண்முக சுந்தரம் அவங்களும் ஒரு பதிவு பண்ணிருக்காரு. இது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்துட்டு ஒரு பிள்ளைமாரி சமூகத்தோடு வந்துட்டு பெண்ணு கேட்கிற அளவுக்கு செல்வ நிலை உயர்ந்து போறாங்க. இப்ப என்னடா நம்மளே டாமினேட் பண்றான்னு சொல்லிட்டு இது என்ன கொலை செய்தித்தாட்டுலாம் வந்துட்டு வழக்கறிஞர்கள் பதிவு பண்றாங்க.
புறப்பேருங்கிற ஊரு இன்னும் இருக்கு ஆஞ்சி நாட்டுல. அந்த புறப்பேருங்கிற ஊர்ல என்ன ஆகுதுன்னா ஒரு அடுப்பு வழக்காடு இருக்கு. ஒரு புறவர் வந்து பிள்ளை இறக்க போனாரு. நமக்கு புறவர்லாம் தெரியும், ஓலம் முடைகிறது, இந்த கீற்றுகள்லாம் செய்யறதுன்னு அவங்களோட பேரு, இந்த கூடைகள் முடைகிறது. அப்படி அவர் அந்த குறைப்பேருங்கிறது வந்துட்டு ஒரு மலை சைடு போகும்போது ஒரு பிள்ளை இருக்கிறாரு. பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளை இருக்கிற கட்டி எல்லாமே வந்துட்டு தங்கமா மாறிடுது. அப்ப இவரோட ஒரு மூலிகையில அறுத்தா தங்கமா இதுன்னு சொல்லிட்டு இவரு டெய்லி போய் அறுத்து இவருதான் பின்னாடி செல்வந்தர மாதிரி பின்னாடி புறவர்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. அவங்க சித்தரசர் வரைக்கும் வளர்றதாட்டும் சொல்றாங்க. இப்ப வந்துட்டு காலப்போக்கில் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்துட்டு வேற வேற ஊர்ல எல்லாம் வந்துட்டு செதறி போயிடுறாங்க. ஆனா இன்னைக்குமே வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து புறவர் வாழ்ந்து வராங்க. இதுக்கு வாழ்ந்து வராங்க எவிடன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்ட்டு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு தங்களுக்கு சான்றிதழ்லாம் இருக்கு நமக்கு புறவர்களுக்கு. அது என்னென்ன எல்லாம் பாருங்க. குன்ற புறவன் நம்ம சொன்னால முத பார்த்தோம்ல, குன்ற புறவர்கள் வந்துட்டு ஐங்குறு நீர்ல இருக்கு. அடுத்து இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கூர்மைகள பாடல்கள் வருது. இது எல்லாமே வந்துட்டு இந்த இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. விருச்சிங்கிறது. விருச்சின்னா என்னன்னா நமக்கு சம்பிரதாயம் சகுனம் பாக்குறதெல்லாம் வந்துட்டு இப்பதான் வந்துச்சு. ஆனா இல்ல, இப்ப பெரும்பாலான ஒரு திருச்செந்தூரோ பழனியோ நீங்க போனீங்கன்னா யாரு நமக்கு வந்துட்டு கைரேகை பார்ப்பாங்க? புறவர்கள் தான் பாக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு சங்க இலக்கியத்திலே பார்த்திருக்காங்க. நமக்கு உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும்னா நீங்க ஓமுத்தையா சார் வந்துட்டு ஆலவட்டம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல இதோட மரபு தொடர்ச்சிப்பட்டு ஒரு ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. இதுல 3 விதமான மெத்தடுகள் வந்து புறவர்கள் பின்பற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க முறம் இருக்குல்ல, முறத்துல வந்து நெல்லை போட்டு அதுல எத்தனை நெல் வருதோ அதெல்லாம் வச்சு குறி சொல்லிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த சோவியெல்லாம் போட்டு சொல்றாங்க. அதே மாதிரி புறவர்கள் வந்து இந்த மாதிரியான குறி சொல்லிருக்காங்க. அடுத்து என்னன்னா நமக்கு இப்ப பாக்குறாரு புறவர் படுறது என்னன்னா வள்ளிக்கு முருகருக்கு இடையில வந்துட்டு ஒரு வாய்மொழி கதை இருக்குல்ல. முருகரை வந்துட்டு யானை மாதிரி விநாயகர் வந்துட்டு துரத்துட்டு போவாரு. ஒரு கோயிலுக்குள்ள போய் வள்ளி ஓடிவாங்க. அப்புறம் வந்துட்டு முருகர் காப்பாத்துவாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு காதல் வரும் நம்ம படிக்கிறோம்ல. ஆனா இது வந்துட்டு ஒரு வழக்காரான்னு கேட்டா இது ஒரு வாய்மொழி செய்தான்னு கேட்டா இல்ல. நம்ம இதுக்குள்ள வள்ளி முருகன் திருமணம் பற்றிய சான்றிதழ் எல்லாமே நமக்கு வந்துட்டு சங்க இலக்கியத்துல வருது. நமக்கு தெரியும் வள்ளிங்கிறது ஒரு புறவின மகள் இதெல்லாம் வருது. நமக்கு வந்துட்டு பின்னாடி வந்த இலக்கியங்கள்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் சங்க இலக்கியங்கள்லாம் பின்னாடி வந்த இலக்கியம் என்னன்னா பரிபாடல் தான். பரிபாடல்லாம் வந்துட்டு வள்ளி தெய்வானை வருது. திருமுருகாத்தி படலுமே வள்ளி தெய்வானை திருமணம் எல்லாம் வருது. ஆனா திருமுருகாத்தி படலும் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்த இலக்கியங்கள் பெரும்பான்மை என்ன சொல்லுதுன்னா வள்ளி முருகன் திருமணம் மட்டும் தான் சொல்லுது. சரிங்களா? 2வது நமக்கு சங்க இலக்கிய பெண்பார் புலவர்கள் வந்துட்டு இளவெளியிலே சொல்லிட்டு ஒரு பெண்பார் புலவர் இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு யாருன்னா புறவர் இனத்தை சார்ந்தவங்க தான். அடுத்த இப்ப இந்த பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா நச்சினையோட பாடல் வந்துட்டு முருகு புணர்ந்து என்ற வள்ளி போல. இவங்க வள்ளி முருகன் பாத்தீங்கன்னா வள்ளி முருகன் திருமணம் நடந்தது நச்சினையிலே வருது. அதுக்கு இந்த திருமுருகாற்று பாடலே இதே மாதிரி சான்றிதழ் வருது. சரிங்களா? வள்ளி முருகன் திருமணம் நடந்தது. அடுத்தது இப்ப நமக்கு வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல புறவர்கள் வாழ்ந்தாங்கன்னா இப்ப நம்ம சரி இதோட கண்டினியூட்டி என்னன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சங்க இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்துட்டு காலநிலை காலத்துல வந்து குற்ற பரம்பரை சட்டம் சொல்லிட்டு வந்து கொண்டு வந்தாங்க. அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த குறவர்கள் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. குறவர்கள்ல வந்துட்டு எண்ணிக்கை அவங்களுக்கு தெரியல. சிலவங்க வந்து 30ங்கிறாங்க, சிலவங்க வந்து 27 எங்களுக்குள்ள வந்து 27 உட்பிரிவுகள் தான் சொல்றாங்க, சிலவங்க வந்து 30 சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எத்தனை உட்பிரிவுகள் இருக்குன்னு அவங்களுக்கு சரியாட்டு தெரியல. இந்த சங்க நமக்கு காலநிலை காலத்துல வந்துட்டு உப்பு குறவர்கள் சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. இந்த உப்பு குறவர்களோட வேலை என்னன்னா உப்பளத்துல இருந்து உப்பை வாங்கி முதுவெளியில கொண்டு விற்பனை செய்யறதா. அவங்க வந்து நாடோடி மாதிரி நாடோடி விற்பனை செய்யறதா. நீங்க கவிதை பாதைங்கிற ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவல் படிச்சீங்கன்னா இங்க இருந்து கேரளாவுக்கு கொண்டு போற உப்புக்கு சுமந்து போறது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு உள்நாட்டு வணிகர்னு சொல்லுவாங்க. உப்பு வைக்கிற இப்ப இத பிரிட்டிஷ்காரங்க இவங்க பாக்குறாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஒட்டுக்கும் உப்பு கிடைக்குது. ஆனா அவங்க வந்துட்டு சர்வசாதாரணமா உப்பு இல்லாம சாப்பிடுறது இல்ல. அப்ப இதுக்கு ஒரு வரி விதிச்சாங்க. இப்ப சமகாலத்திலுமே வரி விதிக்கிறாங்களே. அப்ப உப்புக்கு ஒரு வரி விதிச்சா என்ன? 2வது இந்த உப்பு குறவர்களாலதான் இந்த மக்களுக்கு வந்துட்டு உப்பு ஈஸியா கிடைக்குது. அவங்க வந்து விற்பனை பண்றதுனாலதான். அப்ப இவங்களை ஸ்டாப் பண்ணோம்னா உப்பு நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படி சொல்லிட்டு குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வராங்க. குற்ற பரம்பரை சட்டத்துல நமக்கு தெரியும் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. அதுல இந்த குறவரை நமக்கு வருவாங்க. இப்ப 2வது சங்க இலக்கியம் தாண்டி நவீன இலக்கியம் பாத்தீங்கன்னா நவீன இலக்கியம் நாவல்ல பாத்தீங்கன்னா நாவல்ல காவல் கோட்டம் சொல்லிட்டு சு. வெங்கடேசன் ஒரு நாவல் எழுதிருக்காரு. அதுலமே வந்துட்டு இந்த குற்ற பரம்பரை சட்டத்துல
குறவர்கள் என்னென்ன சித்திரவதைக்கும் ஆளானாங்கன்னு சொல்லிட்டு சு. வெங்கடேசன் காவல் கோட்டம்ங்கிற நாவல் எழுதியிருக்காரு, அதுல பதிவு பண்ணிருக்காரு. ரெண்டாவது ஒரு முக்கியமான சிறுகதை காடன் கண்டதுன்னு சொல்லிட்டு ரத்னகுமார் ஒரு சிறுகதை தொகுப்பு பண்ணிருக்காரு. அது என்னன்னா 1938 36 தெரியல. அதுல இருந்து 2024 வரைக்கும் உறவர்கள் பற்றிய சிறுகதைகள் என்னென்னலாம் வந்தோ அவ்வளவு மொத்தமாட்டு தொகுத்து ஒரு புக்காட்டு போட்டுருக்காரு. அது ஒரு நல்ல சிறுகதை. சில சிறுகதை எல்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இது தொகுப்புனால நம்ம பார்த்தோம்ல, நரிக்குறவர்களே குறவர் காட்டு வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு குறவர்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்ல, தெரியல யாரு குறவர் யாரு நரிக்குறவங்கிறத மாதிரியே தெரியலங்கிறதுனால அவருக்கு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அந்த நூல் மேல. ஏன்னா அந்த தொகுப்பு நூல்னால அவரு எதுவும் பண்ண முடியாது. இந்த 2 நூல் அது மாதிரி நிறைய சின்ன நூல்கள் வந்திருக்கு குறவர்கள் பத்தி எல்லாம். இந்த வேலுமலை குமார கோயில் இங்கதான் வந்துட்டு, இது இந்த கோவில் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. ஒரு முக்கியமான கோவில்ல இது ஒண்ணு. இது தமிழ்நாடு அறநிலைத்துறைக்கு தான் இருக்கு. இந்த கோவிலோட வரலாறு பாத்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுது, முருகரோட அறுபடை வீடை பத்தி சொல்லுதா. இந்த முருகரோட அறுபடை வீட்டுல ஏராகரம் சொல்லிட்டு சொல்லுவோம். திருச்சியில் அளவாயினா என்ன திருச்செந்தூர். இதுல வந்துட்டு ஏரகம் சொல்லிட்டு சொல்றது எதுனா, நமக்கு பின்னாடி வந்த நச்சினார்கிரியர் என்ன சொல்றாருன்னா, திரு ஏரகம்ங்கிறது இந்த குமார கோயில் தான் சொல்றாரு நச்சினார்கிரியரோட உரையில. அதற்கு பின்னாடி வந்தவங்க தான் சொல்றாங்க அது வந்துட்டு சுவாமி வளர். அதுக்கு நச்சினார்கிரியர் வந்துட்டு நிறைய உரை சொல்றாங்க. இந்த கோவில் பக்கத்துல ஒரு ஆறு போதும் 30 நூல் அணிந்த வேடகர்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அங்க நீராடி முருகனுக்கு வந்து புனித நீர் தெளிப்பாங்க. புனித நீர் தெளிக்கிறது மட்டும் இல்லாம 6 மந்திரங்கள் தினமும் கூடி உச்சரிச்சு அவர் முருகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நச்சினார்கிரியர் வந்துட்டு ஏரகம் சொல்லிட்டு இந்த கோயில தான் சொல்றாரு. வேலுமலை கோயில் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வரலாறுல என்னன்னா, இந்த கோவில் கட்டடக்கலை இது வேலுமலைங்கிற வேலுமலை குமார கோயில்ங்கிற ஏன் இருந்துச்சா, முருகனுக்கு வள்ளிக்கு இடையில வந்துட்டு வேள்வி நடந்துச்சு. காதல் வேள்வி நிறைவேற்ற இங்கதான் வந்துட்டு அவரோட காதல் வந்துட்டு வெற்றி பெற்றதுனால வேள்விங்கிறது நாளடைவில் வந்துட்டு வேலையா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது குறவர் வந்துட்டு ஒரு குறுநில மன்னர் வேலூர் அரசர், அதனாலயும் வேலூருங்கிற ஒரு வேலூர் மலை பேரு பின்னாடி மாதிரி வேலிமலைன்னு வந்திருக்கலாம். இன்னொரு அது மலையாளத்துல உள்ள நம்புகிறீர்கள் அவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலுங்கிறது அவங்களோட அதுல வந்துட்டு திருமணம்ங்கிற பொருள் பெறுது. சோ இங்க வந்துட்டு முருகனுக்கு வள்ளிக்கு திருமணம் நடந்தனால இந்த மலையை வந்துட்டு வேலுமலைன்னு சொல்றாங்க. அது புல் பேர் என்ன வேலுமலை குமார கோயில். இங்க முருகர் வந்துட்டு குமார பருவம்னா என்ன சொல்லுவோம், பாலகர் பருவம் சொல்லுவோம்ல, அந்த பருவத்துல இருக்கிறனால குமார கோயில் சொல்றோம். இது வந்துட்டு பேரு காரணம். ரெண்டாவது வரலாறு கட்டிடக்கலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல இந்த கோயில் வந்திருக்காங்க, நிறைய செஞ்சிருக்காங்க. நமக்கு இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் வந்துட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருக்கும்போது அவங்களும் நிறைய சிறப்புகள் பண்ணிருக்காங்க. கோவிலோட அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு முன்பக்கம் தென்கிழக்கு பக்கமா இருக்குது. இந்த கோவிலோட கருவை என்னன்னா, எல்லா கோயிலுமே பெரும்பான்மையான கோயில்களை வந்துட்டு முருகர் வள்ளி தெய்வானம் இருப்பாங்கல்ல. ஆனா இந்த கோயில மட்டும் ஏன் இருப்பாங்கன்னா, முருகரும் வள்ளி மட்டும் தான் இருப்பாங்க. தெய்வானங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. முருகர் வள்ளி மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப குறவர் பருவம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு தெரியல ஏன்னா வள்ளிக்கு முருகனுக்கு வந்துட்டு திருமணம் நடைபெற்றதுன்னா நமக்கு முன்னாடி என்ன நடக்குது, வள்ளியோட ஊருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வள்ளியூருங்கிற ஊரு இன்னுமே வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்து பக்கத்துல இருக்கு. அங்கதான் வந்துட்டு நம்பிராஜன் சொல்லிட்டு குறவரின தலைவன் யாருன்னா நம்பிராஜன். இந்த நம்பிராஜனோட மகள் தான் யாருன்னா வள்ளி. வள்ளியோட ஊரு தான் இந்த ஊர்னா வள்ளியூருங்கிற ஊர் இன்னுமே அது இருக்கு. அங்குமே வந்துட்டு வள்ளிமலை முருகன் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயிலுமே இருக்கு. இந்த திணைப்புலம் வள்ளி வந்துட்டு குறவர் வந்துட்டு திணைப்புலம் காக்க போகும்போது முருகரை வந்துட்டு கதை தெரியல, முருகரை வந்துட்டு காதலிக்கிறாரு. காதலிக்கும் போது விநாயகர் வந்துட்டு யானை வடியில வந்துட்டு உதவி பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும்போது இது வந்து குறவரின மக்களுக்கு தெரியாது. குறவரின மக்களுக்கு தெரிய வரும்போது முருகரோட தேவர் படைக்கும் குறவர்களுக்குள்ள வந்துட்டு போர் நடக்குது. போர் நடக்கும்போது போர்ல வந்து முருகர் வந்துட்டு ஜெயிக்கிறாரு. ஜெயிக்கும் போது என்ன ஆகுது, வள்ளி வந்துட்டு வேண்டா, என்னோட மக்களை விட்டுட்டு நான் வந்துட்டு உங்க கூட வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க இருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கையில இன்னும் நிம்மதி வரும், இன்னும் நான் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன் சொல்லுவதனால முருகர் வந்துட்டு இவங்க எல்லாரும் உயிர் பெற செய்வாரு. உயிர் பெற செய்ய நிகழ்ச்சி தான் அவங்க வந்து அப்படி காமிப்பாங்க. நமக்கு இது வந்துட்டு ஒரு வழக்காடா இருந்தாலும் இந்த நிகழ்வு மூலமா ஒரு அது உண்மைங்கிற சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதேதான் இந்த கோவில் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோவில்ல எப்ப திருவிழா நடக்குதுன்னா பங்குனி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல வந்துட்டு 10 நாள் திருவிழா நடக்குது. இந்த அனுஷ நட்சத்திரத்துல வந்துட்டு என்ன நடக்குது, இந்த திருக்கல்யாணம் நடக்குது. திருக்கல்யாணம் நடைபெறும் போது காலையில வந்துட்டு கோவில்ல இருந்து சாமி வந்துட்டு மேல போயிடுவாங்க. வள்ளி தேவனை மேல போயிடுவாங்க.
ஒரு மேல போயிட்டு அந்த குறவரின மக்களுக்கு தான் அந்த பேர்ல வந்துட்டு அவங்களுக்கு தான் முன்னுரிமை. குறவரின மக்கள் போயிட்டு வள்ளி ஒரு காலையில ஒரு 6 மணி வாட்டில போன பிறகு இவங்களுக்கு வந்துட்டு அர்ச்சனை சாத்துவாங்க, பொதுமக்கள் வந்து அர்ச்சனை சாத்துவாங்க. அர்ச்சனை நம்ம சாத்தின அப்புறம் நமக்கு இன்னும் சொல்றாங்க குறவரோட உணவு எனக்கு தேனும் திண்ணமாவும் கொடுப்போம்னு சொல்றாங்க. அந்த அந்த இடத்துல வந்து பிரசாதமா வந்துட்டு குறவர்கள் வந்துட்டு தேனும் திண்ணமாவும் தான் கொடுப்பாங்க. தேனு திண்ணமாவும் கொடுக்குறாங்க. அதன் பிறகு வந்துட்டு ஒரு 3 மணி அளவுல வந்துட்டு குன்றுல வச்சு முருகனுக்கு வள்ளிக்கு திருமணம் நடக்குது. இவங்க திருமணம் முடிஞ்சு வள்ளி முருகனும் கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கும் போது நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த குறவர் படைகள் வராங்க. இங்க இருந்து முருகருக்கு கூட யாரு போறாங்க, தேவர் படைகள். 2 பேரும் சண்டை போட்டு எங்க வரைக்கும் கோவில் பின்னாடி வரைக்கும் வருவாங்க. கோவில் பின்னாடி வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இவங்க வந்து மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழும்போது வள்ளி திருப்பி சொல்லி உயிர் பெற நிகழ்வு வந்துட்டு இன்னும் நிகழ்ச்சி கட்டுறாங்க. இந்த நிகழ்வுல 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஒண்ணு, இதை நடத்துறதே வந்துட்டு குறவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இன்னுமே குறவரின மக்கள் தான் நடத்துறாங்க. நான் கூண்டல் போகும்போது அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு எந்த வருஷம் தொடங்கலன்னு சொல்லிட்டு தெரியல, எங்க அப்பாவுக்கு அப்பா அவங்க தாத்தா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் இது சொல்லிட்டு இருக்காங்க. 2வதுமே இவங்க ஒரு குறவர் இனத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி அந்த பாகுபாடு யாருமே பாக்குறது இல்ல. அது ஏன்னா அதுக்கு உதாரணமா நமக்கு என்னன்னா இந்த குறவரின மக்கள் என்ன பாங்கன்னா இவங்க வந்து வள்ளியோட சொந்தக்காரங்க. நான் தூண்டல் போகும்போது அவங்களாம் வந்துட்டு வள்ளியோட சொந்தக்காரங்க, அவங்களாம் வந்துட்டு எங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி. நாங்க எப்படி எங்களுக்கு முருகர்னா எங்க சொந்தக்காரங்க யாரு வள்ளி, நாங்களாம் பொண்ணு கொடுத்து வரோம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. 2வது இந்த குறவரின மக்கள் வந்து குறவர் மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆயிருக்கு. இது வாய்ப்பு இருந்தா அடுத்த இடம் காமிக்கிறேன். அந்த குறவர் மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த மண்டபத்துல வந்துட்டு கஞ்சி வச்சு ஊத்துறாங்க. முன்னாடி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு கஞ்சி ஊத்துறாங்க. இப்ப வந்துட்டு என்ன சாம்பார் சாதம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே ஒரு அந்த இடத்துல அந்த கோயில் வந்துட்டு ஒரு 10 இடத்துல வந்துட்டு அன்னதானம் நடந்தாலும் எல்லாருமே வந்து வள்ளியோட உறவினர்கள் நமக்கு உணவளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இவங்க கொடுக்குற சாப்பாடு தான் வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது வீடியோ கூட வள்ளிக்குறவர் திரும்ப நம்ம இப்போ சொன்னல அவங்களுக்கு இதுதான் அவங்களோட அலங்காரம். அடுத்த கூட இது வந்துட்டு வள்ளி சுனைங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த மலையில வந்துட்டு சொன்னல முருகருக்கு வள்ளிக்கு திருமணம் நடக்கிற இடம். அந்த இடத்துல வந்துட்டு வள்ளி சுனைங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து ஒரு பாறையில வந்துட்டு ஒரு சின்ன சிற்பம் மாதிரி இந்த சிற்பத்தை செஞ்சிருப்பாங்க. இதுல பார்த்தாலே தெரியும். இந்த சைடு விநாயகர், முருகர், வடசேரி, வள்ளி, இந்த 3 தான். இந்த வள்ளி சுனைக்கு வந்துட்டு ஒரு விசேஷமான ஒரு இது இப்பெல்லாம் வந்துட்டு என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்ன வத்தாத ஆறு ஓடுது வாங்கன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு வீடியோ போட்டு அதோட தொன்மையான வரலாறுலாம் அழிச்சுட்டாங்க இருக்குது. ஆனா என்னன்னா இந்த இதுல வந்து எப்பவுமே தண்ணி வந்துட்டு இருக்கும் சரிங்களா. இந்த பங்குனி உத்தரம் பங்குனி திருக்கல்யாணம் அன்னைக்கு யாராச்சும் இந்த குழந்தை இல்லாதவங்க திருமணம் நடைபெறாதவங்க எல்லாம் அங்க போயிட்டு குளிச்சு அதாவது நீராடி திருப்பி வந்து சாமி கும்பிட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் கைக்கு வந்து ஓடி போவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் இந்த காலேஜ் வந்து என்கிட்ட கேட்டாங்க உங்க ஊர் இந்த ஒரு கன்னியாகுமரியில வந்து குமாரகோயிலுங்கிற ஒரு கோவில்லாம் இருக்கு. அதுவும் எனக்கு ஆச்சரியமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல எங்க சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க இப்படி அங்கெல்லாம் இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் அவங்க போவாங்க வழி போடுவாங்கன்ட்டு. என் சொந்தக்காரங்களுக்கு இங்க இருந்து அங்க போய் இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. வள்ளி சொன்ன அது அந்த இடத்துல அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வள்ளி இங்கதான் இருந்தாங்க, இங்கதான் வள்ளி சொன்ன வள்ளி குளிச்ச இடம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அடுத்தது இதான் வள்ளி சொன்னா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உள்ள தெரியுதுல இது வெளிப்புறம், உள்ள பாத்தீங்கன்னா உள்ளதான் வந்துட்டு அந்த நீர் பாய்கிறது எல்லாம் தெரியும். அது பாஞ்சுட்டே தான் இருக்கு. எல்லா ஆடையிலும் கோடையிலும் நம்ம சுனைன்னு சொல்லுவோம்ல அங்க தண்ணி வந்துட்டே இருக்குல்ல வற்றாத நீர் வந்துட்டே தான் இருக்கும். மழை டைம்ல நிறைய ஒரு அடிவு மாதிரி வரும். மற்ற ஏப்ரல் மே ஜூன் மாசம் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மே மாசம் மட்டும் தான் தண்ணி இருக்காது. அந்த மே மாசமே வந்துட்டு கொஞ்சமா தண்ணி வரும், தண்ணி வந்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம சொன்னால பக்தர்கள் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் குளிக்கிறது நீராடுறதெல்லாம் வந்துட்டு இங்கதான் போயிட்டு திருப்பி வள்ளி முருகனை வணங்கிட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு போவாங்க. அந்த வீடு அடுத்த நமக்கு முதல் சொன்னால வள்ளி வாழ்ந்ததுக்கு என்ன எவிடன்ஸ்னா நமக்கு ஒரு ஆய்வாளர் வந்து இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அந்த சுற்று வட்டாரத்துல ஊர் பேர் எல்லாம் பார்க்கணும். நான் ஒரு சைட்ல நம்ம காமிச்சேன். நான் குலப்பேரை சொன்னேன்னா அதே மாதிரி வள்ளியாரு இது வந்துட்டு அந்த வள்ளி ஆட்டுப்பாலம் இது நிறைய ஊர் பேர் பாத்தீங்கன்னா குலப்பேரை சொன்னேன். புலியூர் குறிச்சிங்கிற ஊர் வருது. வில்லு குறிங்கிற ஒரு ஊர் வருது. இது எல்லாமே இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த கோவிலை சுற்றி சரௌண்டிங்ல உள்ள ஊரு. இந்த 2 வரும். இதெல்லாம் வள்ளியார் இதுக்கு பேரு. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல நச்சினார்கிரியர் வந்துட்டு சொன்னாரு 30 நூல் இந்த வேடவர் வந்து வள்ளியாத்துல போயிட்டு போய் அர்ச்சனை பண்ணாங்கன்ட்டு. இதெல்லாம் அதுக்குள்ள சான்றுகள் தான். இது வள்ளியார். அது அடுத்த
இதுதான் நம்ம இப்போ போட்டோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வரும்போது ஃபுல்லா காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு இந்த டீம்ல வந்துட்டு தேவர்களுமே குறவர்கள் தான் இருப்பாங்க. தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டுருக்காங்கல்ல, வேடம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வள்ளி இந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, இந்த சின்ன பொண்ணுமே வந்து குறவர் தான். இதுல இருக்கிற இந்த டீம்ல இருக்கிற அந்த அவரெல்லாம் வந்துட்டு குறவர் தான். இந்த லோக்கல் லெவலில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது முன்னாடி வந்துட்டு பெரிய மூங்கில் இருக்குல்ல, மூங்கில் மாதிரி கலர் வச்சிருக்காங்கல்ல, இந்த கலர் வந்துட்டு மூங்கில் கம்பு இருக்குல்ல, மூங்கில் கம்பு தான் சண்டை போடுவாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, லோக்கல்ல உள்ளவங்க எங்க அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு முளையடி சண்டை போடுறது, போர் போடுறது, முளையடிச்சு சண்டை போடுறது. ஏன்னா முளைனா மூங்கில் ஒரு மலையாளத்துல தமிழ் என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், மூங்கில்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த வள்ளி எல்லாம் வந்துட்டு குறவர் பொண்ணுதான், பியூர் குறவர் பொண்ணுதான் அவங்க. அடுத்தது இதுதான் வந்துட்டு ஏன்னா இவங்க வந்து படுகளத்துல வந்துட்டு போர்ல வந்துட்டு யாரு குறவர் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. திருப்பி வள்ளி சொல்லி முறையிட்டு என்னோட உறவினர்களை வந்து உயிர் பெற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறையிட்டு இது பண்றாங்க, திருப்பி உயிர் பெறுவாங்க. இந்த இது வந்துட்டு ரொம்ப விசேஷமா இருக்கும். என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இது முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு திருப்பி கோயில் போனீங்கன்னு வைங்க, கோயில் போயிட்டு இந்த குறவர்கள் வந்து அங்கேயே வருவாங்க. அங்க வந்துட்டு வள்ளிக்கு வந்துட்டு சீவனை கொண்டு வருவாங்க பல்லாக்குல. நம்மள மாதிரி என்னன்னா இந்த நமக்கு என்ன புலன்பொருள் பண்பாடுல படிக்கிறோம்ல, பிளாஸ்டிக்கான பொருட்களை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க முடந்த கூடை இருக்குல்ல, அவங்க செய்த கூடையில தேனு தினைமாவு பூவு இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க. இன்னும் கொண்டு வந்து அந்த ஒரு 6 மணிக்கு நம்ம வீடியோல பார்த்துட்டு 6 மணிக்கு போயிட்டு பரிசம் போடுவாங்கல்ல, பரிசம் போடுறதுன்னா என்ன, நமக்கு வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு என் மச்சான் முருகனுக்கு வந்துட்டு இந்த ஒரு 7-8 மலைகள் சொல்லுவாங்க அந்த சரௌண்டிங்ல, இந்த மலைகள்லாம் வந்துட்டு என்னோட மச்சான் முருகனுக்கு வந்துட்டு சீதனமா கொடுக்குறோம். அந்த மாதிரி பரிசம் போடுறது, பரிசம் போட்ட பிறகு இவங்க தாலி எடுத்து கொடுத்து ஐயர் திருப்பி வள்ளி கழுத்துல கட்டுவாரு. இந்த மாதிரி இன்னும் நடக்குது. 2025 வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இது அந்த வீடியோ ஒன்று போட்டு, இது எல்லாமே பொதுமக்கள் தவிர இது எல்லாமே குறவர்கள் தான். இது எல்லாமே குறவர்கள் தான். அது போட்டு அது 14 மினிட் சார், 14 ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுத்தேன். இதான் வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் அடிச்சுடுங்க. இதான் வந்துட்டு இதே மாதிரிதான் வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு முகப்பு பாகம் இதுதான். அவங்க எல்லாரும் படுக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அடிச்சு விடுங்க சார். அவங்க தீன் மாதிரி இதெல்லாம் இல்ல, இது சும்மா கலை நிகழ்ச்சி மாதிரி பண்றாங்க பொதுமக்கள். அதனால இதுல ஒரு சொல்லுங்க சார். இதுதான் வந்துட்டு என்ன கொஞ்சம் முன்னாடி போடுங்க. என்ன இருக்குல்ல சார், இதுதான் போர்க்காட்சி. இப்ப இந்த திருவிழா மலை பகுதியில திருவிழா இப்பதான் வந்துட்டு வள்ளிக்கு முடிவருக்கு திருமணம் நடந்து மலையில இருந்து கீழே இறங்குறாங்க. அப்ப இவங்கெல்லாம் போயிட்டு சண்டை போடுறாங்க. அந்த சைடு இருக்கிறாங்கல்ல விநாயகர் இவங்கெல்லாம் பாக்குறோம்ல, இவங்களுமே புறவர் தான். புறவர் தான் வந்துட்டு தேவர் மாதிரி வேஷம் போட்டு பண்றாங்க. இவர் தான் வந்துட்டு அடுத்த இவரோட அப்பா வந்து வீடுல இருப்பாரு. அவருதான் வந்துட்டு இப்போ தலைவர். இவங்க எல்லாருமே பாக்குறோம்ல, எல்லாருமே இதுல பாதி பேருக்கு கவர்மெண்ட் வேலை தான், அரசு அதிகாரிகள் தான். நாங்க எங்க இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் எங்களோட பங்களிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்படி ஊரில் வந்துட்டு என்ன ஆகுனா, இப்ப தொடங்குது மலைகளுக்குள்ள இறங்குற இப்படி தொடங்கி கோயில் வந்து சின்ன மலையை ஃபுல்லா சுத்துவாங்க. மலை ஃபுல்லா சுத்தி இப்படி சண்டை போட்டு வருவாங்க. சண்டை போட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து முடியும். அடுத்த வீடியோ போட்டுருங்க. என்ன வராங்களே இது இறங்கி அந்த மலையில இருந்து வள்ளி தெய்வான பல்லக்கில் வராங்க 2 பேரும் திருமணம் முடிஞ்சு. நீங்க எல்லாம் பொதுமக்கள் தான் பார்க்க வாங்க. இவங்க எல்லாம் அந்த கம்பு இந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு குறவர்கள் தான். ஆனா இவர் என்னன்னா இந்த மாதிரி வேஷம் போடுறாங்கல்ல, கோவில் நிர்வாகம் வந்துட்டு குறவர்களுக்கு கொடுக்கறது வந்துட்டு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுக்குறாங்க தேவசம்பூர்ல இருந்து. ஆனா நாங்க எங்களோட விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்ப வந்துட்டு இல்ல எனக்கு இந்த காசு பத்தாது, நீங்க கூடுதல் ரூபா வேணும், இல்லைன்னா நாங்க இது பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்க அப்படி சொன்னோம்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்படி சொன்னா எங்க இடத்துக்கு எங்களுக்கு இப்படி ஒரு வரலாறே இல்லாம பண்ணிடுவாங்க. ஏன்னா இதை எடுத்து நடத்துறதுக்கு வேற ஒரு மைனாரிட்டி பீப்புள் வந்து மெஜாரிட்டி பீப்புள் வந்து பெரிய அளவிலான கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க.
அதனால நாங்க எக்காரனை கொண்டு எங்களால முடிஞ்ச அளவு உதவி செஞ்சு நாங்க இதை பண்றோம்னு சொல்றாங்க. இதான் இந்த பல்லாக்குல வர்றது 2 பேரும் முருகர் வள்ளி மலை மேல இருந்து திருமணம் முடிஞ்சு வர்றது. அதுதான் போர்க்காட்சிகள் நடக்கும். அடுத்த வீடியோ போட்டு அதுல நல்லா இருக்கும். அடுத்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோ இதுல 14வது மினிட் வந்து 14வது மினிட் வந்து 14வது மினிட் இதுலதான் சார் இதுலதான் 14வது மினிட் 14வது மினிட். சரி இந்த வீடியோல சார் 2வது வீடியோ போட்டீங்க இந்தி சமயம் போட்டீங்கல்ல அந்த வீடியோல சார் அந்த இதுலதான் இதுல 14வது மினிட் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் முன்னாடி. இப்ப என்ன இருக்குல்ல இது வந்துட்டு கோவிலோட பின்பகுதி சரிங்களா சாப்பிடுங்க. இது வந்துட்டு கோவிலோட பின்பகுதி. இங்கதான் வந்துட்டு மெயினா வந்துட்டு முருகருக்கும் குறவருக்கும் தேவர் படைக்கிறவங்களுக்கும் சண்டை நடக்கும். இங்கதான் வந்துட்டு இவங்க எப்படி மயங்கி விடுவாங்க விழுந்து திருப்பி வந்துட்டு அந்தினர் வந்து தண்ணி கழிச்சு எழுப்பிடுவாங்க உயிர் பெற செய்வாங்க. அந்த நிகழ்வு தான் இது கடைசி ஃபுல்லா சுத்தி சுத்தி போர்க்காட்சி மாதிரி ஃபுல்லா கோயில் சுத்தி சுத்தி வரும். இதான் லாஸ்ட் எண்டு. இது போட்டு இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போடுவாங்க. வள்ளிக்கு இதுக்கு முன்னாடி அவர் ஐயோ ரெடி ஆயிட்டாரு. நம்பிராஜன் நம்ம சொல்றோம் வள்ளியோட சொந்தக்காரர் நம்பிராஜன் எல்லாம் படிக்கிறோம்ல இவர் வந்துட்டு போட்டுக்கிறது வந்து நம்பிராஜன் வேஷம். ஆனா நம்ம மயங்கி வந்துட்டாங்க சரிங்களா. அவங்க வந்து மயங்கி வந்துட்டாங்க. திருப்பி வந்துட்டு ஐயர் வந்து தண்ணி கழிச்சு எழுப்பி விடுறாரு உயிர் பெற செய்யறாரு. தண்ணி கழிக்கிறாரு. கொஞ்சம் எடுத்து விடுங்க சார் அவ்வளவுதான் சார். அது இனி வள்ளிய முருகரும் இனிதான் கோயிலுக்கு இனிதான் வந்துட்டு வள்ளிய முருகரும் கோயிலுக்குள்ள போவாங்க சரிங்களா. நான் இது கோயிலுக்குள்ள போறாங்க நல்லா கோயிலுக்குள்ள வராங்க திருமணம் முடிஞ்சு. இனி வந்துட்டு பரிசம் போடுவாங்க சரிங்களா. இப்ப வந்துட்டு தேவர்களும் குறவர்களும் சரி நாங்க வந்துட்டு 1000 சொல்லிட்டு சம்மதிச்சுட்டாங்கல்ல அதனால இனி வந்துட்டு பரிசம் போடுவாங்க. இப்ப வள்ளி மட்டும் வருவாங்க. இனி வள்ளிக்குள்ள தீவிரம் பொருள் எல்லாம் திருமணத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த நிலையெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் கோயிலுக்கு வந்துட்டாங்க என்னோட இது முருகரோட சிலை ஹைட் வந்துட்டு 8 அடி 8 அங்குலம். வள்ளியோட சிலை ஹைட் வந்துட்டு 6 அடி 6 அங்குலம் என்ன வரும் சரிங்களா. அது என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிறதுல வந்துட்டு உயரமான சிலை உள்ள அதாவது கருவறையில உயரமான சிலை உள்ள முருகர் கோயில் வந்துட்டு இங்கதான் சொல்லுவாங்க. விபரம் நடக்கும். இனிதான் வந்து பரிசு மட்டும் திருப்பி போய் கல்யாணம் நடக்கும். அவ்வளவுதான். இது வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே நடக்குது வேற எதுவும் இல்ல. இது ஒரு ஆய்வோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா நீங்க இப்ப பண்றீங்கல்ல ஒரு ஆய்வோட ஒரு குணம் இல்ல அதோட படைப்பு என்னன்னா இப்ப நான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சி மகேஸ்வரன் சொல்லிட்டு சாருக்கு தெரியும். அவரு நான் இதை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு அவரோட விட்டு தஞ்சாவூருக்கு பேச வந்தாரு சரிங்களா.
ஏன்னா நீங்க இப்ப நாட்டுப்புறல பண்றீங்க, வேற ஒரு இதுல ஆய்வு பண்றீங்க, ஒரு ஆய்வோட ஒரு 10 பேப்பரோட ஆய்வோட வந்துட்டு எஃபெக்ட் என்னன்னு நான் சொல்றேன். அப்ப மகேஸ்வரன் கரெக்டா சொன்னேன், சார் இப்படி ஒண்ணு நான் டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்கேன், அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்டேன். ராம சார் இருக்கு, நான் பண்ணிருக்கேன், டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்கேன், நான் பப்ளிஷிங் பண்ணல சார் அப்படின்னா. அப்ப அவரும் நினைக்கிட்டு அவரும் அவரோட மனைவி வந்து இது பண்ணு குறவர் என்ன தலை நமக்கு தெரியாது, குறவர் என்ன தலைவர் தமிழ்நாடு அளவுல யாருன்னா நமக்கு தெரியாதுல்ல. அவரு சொன்னார், சார் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்துட்டு இப்படி ஒரு பெரிய நிகழ்வு நடத்துறாங்க, உங்களுக்கு தெரியுமாட்ட இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு வருஷம் இல்லை, எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தெரியலன்னு சொல்லிட்டு அவரு இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து வந்தாரு. அவரும் வந்து தகவல் வந்து நிறைய சேகரிச்சாரு. சேகரிச்சுட்டு போய் இப்ப இந்த குறவர மக்கள் வந்து திருச்செந்தூரை சண்டை போடுறாங்க. என்ன எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, இப்படி ஒரு திருக்கல்யாணம் வந்து நடக்குது, எங்களுக்கு ஒரு தனி இது பண்ணுங்க சொல்லிட்டு கவர்மெண்ட் உதவி பண்ணி திருச்செந்தூர்ல ஒரு வருஷம் பண்ணதாட்டி சொல்றாங்க. இதே மாதிரி இல்ல, ஒரு சிறிய அளவுல வள்ளிக்கு திருமணம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் நடத்துறாங்க. அவரு போன் பண்ணி சொன்னார். அப்புறம் சார் நீங்க சொன்னீங்க சார் இதே மாதிரி உங்க எனக்கு யாருமே தெரியல, நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணீங்களா? இல்ல சார் எனக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க, ஆனா எனக்கு அந்த ஊர்னால நான் கொஞ்சம் கூடுதலா பண்ணேன். இப்ப வந்துட்டு உங்களால ஒரு என்னன்னா நாங்க திருச்செந்தூர்ல பேசுற அளவுக்கு எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உதவி பண்ணிச்சு சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு ஆய்வு நம்ம எதுக்கு பண்றோம்னே தெரியாது, பண்றோம்னு இல்ல, ஒரு சரியான முறையில யாருக்கிட்ட போய் சேருமோ சேர்ந்ததுன்னா